ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிஃப்ரிக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 13 பார்க்கலாம். எல்லாரும் லைக் பட்டன் நமக்கு ரெடியா இருங்க. ஏன்னா நம்ம தலைவன் இக்ரிஸ் வர போறாருங்க. நம்ம தலைவன் இக்ரிஸ் வந்து நம்மளுக்கே தெரியாத விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போறாருங்க. இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க. யாருக்கெல்லாம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்காதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சி என்ன மோட்டிவேட் பண்ற விதமா 2 தடவை சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காருங்க. அவரோட பேரை நான் இங்க மென்ஷன் பண்றேன். பிலிப் அர்வேஸ் 4223 $15 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காருங்க. அவருக்கு ரொம்பவே நன்றி. போன எபிசோட் கடைசியில் நம்ம தாமஸ் அண்டே லேடி சொல்லிட்டு உலகத்தை காப்பாத்தினவங்க ஹீரோ இப்ப எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படி கேட்பான் இல்லையா. அதுக்கு லேடி சொல்லரோ அவனோட வாழ்க்கையை தேடி போயிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ சாகிய மரத்துக்கடியில் உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க வந்து நின்று பாரு. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். டாப் ஆங்கிள் டோர்னமெண்ட் நடக்கிற கிரவுண்டை காட்டுறாங்க. அங்க அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கும். பெண்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க போகிறது. அனைத்து போட்டியாளர்களும் டிராக்கில் வந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஓடுறதுக்கு ரெடியா வந்து நிப்பாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி சாகியதான். அவங்க கெத்தா நிப்பாங்க பாருங்க ஓடுறதுக்கு. அவன் துப்பாக்கி எடுத்து சுடுவான். 1 2 3 ஓடுங்க அப்படிமா பாருங்க. நம்ம ஹீரோயினி சாகிய அப்படியே எந்திரிச்சு ஓடுவாங்க பாருங்க. அப்ப அவங்க காலு டொடக்குன்னு சுருக்கிக்கும். அவ்வளவுதான், அவங்களால வலி பொறுக்கவே முடியாது. கத்துவாங்க பாருங்க. அந்த வழியிலேயே வேகமா ஓடுவாங்க, நிக்கவே மாட்டாங்க. வலிச்சாலும் பரவாயில்ல அந்த ரேஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஓடுவாங்க பாருங்க. கடைசியில பார்த்தா அந்த கால்வலியோட வேகமா ஓடி ரேஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயினி சாகே மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு அவங்க சாக்ஸ கழட்டி பாப்பாங்க பாருங்க. கால்ல அவ்வளவு பெரிய வீக்கமா இருக்கும், ரத்த கட்டி போயிருக்கும் சுழுக்குனதுல. அதை பார்த்துட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க, சே நான் கொஞ்சம் கவனமா ஓடி இருக்கணும். இந்த ரேஸ்ல எப்படியோ ஓடி ஜெயிச்சிட்டேன், ஆனா அடுத்த ரேஸ்ல ஓட முடியுமான்னு தெரியலையே. எப்படியாச்சும் ஓட ட்ரை பண்ணணும், நான் அந்த ரேஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. சே நான் கொஞ்சம் கவனமா பார்த்துருக்கணும், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து நீ அந்த காயத்தை மறைச்சிட்டு ஓட போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே நம்ம ஹீரோயினி சாகவோ அப்படி ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்ப்பாங்க. யார் அது அப்படி பார்த்தோன்னா நம்ம ஹீரோ நிப்பாரு பாருங்க. 2 பேரும் அப்படி நேருக்கு நேரா நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம சாகே ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க அங்க இருந்தீங்களே ட்ராக்ல இருந்தவங்க தானே, நீங்க ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன் அதை அப்படி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நீ அந்த காயத்தை மறைச்சிட்டு இப்போ ஓடலாம், ஆனா அதுக்கப்புறம் நீ 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் மட்டுமே எடுக்கணும். நீ திரும்ப வந்து ரன்னிங் ரேஸ்ல ஓடும் போது அப்போ உன்னை விட எல்லாருமே ரொம்ப வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. உன்னால அவங்களோட வேகமா ஓடவே முடியாது, நீ ஃபீல்ட் அவுட் ஆயிருவ. அப்புறம் நீ இந்த முடிவு எடுத்ததுக்காக வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்ப அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சாகவே நம்ம ஹீரோ பார்த்து யோசிப்பாங்க, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவருக்கு என்ன தெரியுமா, இவர்கிட்ட இருந்து வர ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படி நம்ம ஹீரோயினி ஹண்டரா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க பாருங்க, இல்லங்க பரவாயில்லைங்க, உங்க அக்கறைக்கு ரொம்பவே நன்றி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவை டக்குன்னு கொஞ்சம் கால ஆட்டம் அப்படி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு போவாரா. நம்ம ஹீரோனியும் என்ன பண்றீங்க விடுங்க அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன சரியாச்சு வழி இல்ல எப்படி சரிப்படுத்திட்டாங்க என்னைய அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹீலிங் பவரை போட்டு சரிப்படுத்திட்டு இப்ப நீ ஓடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப போவாரா. அப்ப நம்ம ஹீரோயினி ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேனா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோமா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோ நீ முதல்ல ரன்னிங் ரேஸுக்கு போ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே என்ன சொல்றீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படி நம்ம ஹீரோயினி கேட்க நம்ம ஹீரோவோ ஓ அப்படியா, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சாகணுமா, அப்படின்னா நீ என் கூட வந்து ரன்னிங் ரேஸ் ஓடு, நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் யாருன்னு உனக்கு சொல்லிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லுவாரா. நம்ம ஹீரோயினியும் என்னங்க பேசுறீங்க, நான் பார்த்துருக்கேன், என்கிட்ட விளையாடுறீங்களா, நீங்க தான் அங்க எல்லாரோடய ரொம்ப ஸ்பீடா ஓடுவீங்க, உங்க கூட ஓடி நான் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவோ ஓ நீ விட்டு கொடுத்துட்டியா, உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, பயந்துட்டியா அப்படி நம்ம ஹீரோ கேட்பாரா. அதுக்கு ஹீரோயினியும் இல்ல விடுங்க, நீங்க பேச மாத்தாதீங்க, நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், நான் ஓட ரேஸ் எல்லாத்துலயுமே நானே ஃபர்ஸ்ட் வரேன், அப்புறம் நீங்க யாரு என்னன்னு எனக்கு உண்மையா சொல்லணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோவோ இவ ஹண்டரா இருக்கும் போது சரி நார்மலா இருக்கும் போது சரி ரொம்பவே குறும்பாதான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ் நடக்கும், அது முடிஞ்சிடும். அப்புறம் வழக்கம் போல ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் ஒன்னாவே சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ கம்ப்யூட்டர்ல நம்ம ஹீரோ முடிச்சு பார்த்துட்டு இருப்பாரு, என்னடா அது ஒண்ணுமே புரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ பின்னாடி உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல ஸ்கூலுக்கு போக நம்ம ஹீரோனி சாகே வந்துருவாங்க. ஹாய் ஜினு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பாருங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க அப்படியே லவ் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அப்புறம் பார்த்தா 15ஆம் தேதி எக்ஸாம் டேட் வந்துடும். நம்ம ஹீரோவோ மாகுன்னு படிச்சுட்டு இருப்பாரு. பின்னாடி பாருங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு டியூஷன் ஃபீஸ் மிச்சம், இங்கிலீஷே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவான் போல. எப்படியோ இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து நம்ம ஹீரோ எக்ஸாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாரு. அப்புறம் கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் டிசம்பர் 24ஆம் தேதி நைட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ யோசிப்பாரு பாருங்க, நான் எப்படியே எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டேன், எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க வேண்டியதானே, நான் எதுக்கு இந்த மாதிரி ஓவர் வெயிட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கேன், ரொம்பவே வெயிட்டாக இருக்குது, வேற ஏதாச்சும் ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருப்பாரு. பார்த்தா அங்க ஒரு கடையில சூப்பரா ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி சேட போற யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்திருவாரு. மாத்தினதுக்கு அப்புறம் ஸ்டைலா இருப்பாரு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ கேட்பாரு பாருங்க, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே டஸ்க்கு உள்ள இருந்து வந்து, தலை சூப்பரா இருக்கீங்க தலை, அல்டிமேட்டா இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ யாருக்காக வெயிட் பண்ணி நின்று இருப்பாங்க. அப்போ 3, 2, 1 வந்துட்டியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி நம்ம ஹீரோ டக்கு திரும்பாரா. அங்க நம்ம சாக வந்து நிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, போங்க நீங்க, உங்களுக்கு பின்னாடி கண்ணு இருக்கு போல, கண்டுபிடிச்சிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாழ்த்துக்கள் ஜின்பு, நீங்க ஃபைனல் எக்ஸாம் முடிச்சு நிறைய மார்க் வாங்கிட்டீங்க. ஆனா எதுக்கு அந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க எடுத்த மார்க்குக்கு இதை விட பெரிய யூனிவர்சிட்டியே போலாமே, அதை விட்டுட்டு இங்க போறீங்க ஏன் அப்படி நம்ம ஹீரோனி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அங்கதான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதுவும் அது வெளிநாடு வேற, அது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தரை நான் பார்க்கணும், அதுக்காக நாங்க போயே ஆகணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோனியே ஷாக்காயிருவாங்க. அங்க போய் யாரையோ பார்க்கணுமா, என்ன சொல்றீங்க, யாரை பார்க்கணும், ஏதாவது பொண்ணை பார்க்கணுமா, சொல்லுங்க ஜின்பு யாரை பார்க்க போறீங்க அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆக, நம்ம ஹீரோ சும்மா நக்கல் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன சொல்ற நீ அப்படி சிரிச்சிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோனியும் போங்க அப்படின்னு கடுப்பாயிட்டு அப்புறம் கேட்பாங்க பாருங்க, ஜின்பு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணீங்களே ஞாபகம் இருக்கா அப்படி நம்ம ஹீரோனி கேட்டானே, என்ன சத்தியம் அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு நம்ம ஹீரோனியும், நீங்க தான் சொன்னீங்களே ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கேட்டா பதில் சொல்லணும் அப்படின்னு. ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனியும், இப்போ வாங்க ரேஸ் வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஒரு பெட்டு, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை யார் போய் முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர் சரியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன தெரிஞ்சாகணும் அப்படி கேட்பாரா. அதுக்கு நம்ம ஹீரோனியோ, எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்ன எல்லாமே தெரிஞ்சாகணுமா அப்படி கேட்க, நம்ம ஹீரோனியோ ஆமா ஆமா எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும், நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் யாரை பார்க்க போறீங்க, ஏதாவது பொண்ணை பார்க்க போறீங்களா, அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் முதல்ல பார்க்கும்போது நீங்க எனக்கு ஏதோ பண்ணீங்க பாத்தீங்களா, அது என்ன, நீங்க யாரு, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ முழிப்பாரு, என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினி அவங்க கழுத்துல இருக்க ஸ்கார்ஃப் கழட்டி நம்ம ஹீரோ கழுத்துல போட்டு, நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னா இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கடகடகட ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவோ என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப டக்குன்னு இங்கிலீஷ் வெளியே வந்து, நம்ம கிங்கு தோக்க போறாரு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா. டக்குன்னு வந்து, கிங்கு நீங்க தோக்க போறீங்களே அவ்வளவுதான், அவங்க தோக்கடிக்க போறாங்க போங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் பெரு வந்து சொல்லுவான் பாருங்க, வாத்தியாரே இப்போ கூட ஒண்ணு குறைஞ்சு போல, இப்ப டக்குன்னு ஓடுங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு பல ஞாபகம் எல்லாமே வரும். அப்ப நம்ம முதல்ல நம்ம ஹீரோயினை அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள பாப்பாங்க தெரியுமா, நம்ம ஹீரோவை கூட ஸ்மெல் பண்ணி பாப்பாங்க தெரியுமா, அது ஞாபகத்துல வரும். அப்புறம் உங்க கில்ல நான் சேர்த்துக்கணும், என்ன சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாங்க தெரியுமா அது. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் கூட சண்டை போடும்போது உள்ள வந்து, அவர் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவருக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருப்பாங்க தெரியுமா அந்த சீனு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் கைசில அப்படி பறந்து போய் காட்டுக்குள்ள உட்காந்து அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த சீனு. அதுக்கப்புறம் கடைசி சண்டையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் போன்ல பேசுவாங்க தெரியுமா, ஜின்பு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா, கண்டிப்பா என்ன வந்து பாப்பீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்லிருப்பார்ல, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா வந்து உங்களை நான் பாப்பேன் அப்படி நம்ம ஹீரோ கடைசியா டிராகன் மோனா கூட சண்டை போடும்போது ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, அது எல்லாமே ஞாபகத்துல வரும். ஒரே ஸ்வீட் மெமரிஸ் தான் போங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த மரத்தை போய் தொட்டுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருப்பாங்களா. நம்ம ஹீரோவோ அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அவ கிட்ட அப்படி நடந்து போயிட்டு ஷேடோ கிட்ட சொல்லுவாரு பாருங்க, டே ஷேடோஸ் எல்லாருமே கண்ணை மூடிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிருங்க சரியா அப்படின்னு சொல்ல, ஷேடோஸ் எல்லாம் அப்படி கண்ணை மூடிட்டு போயிருவானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட போவாரு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி அப்படி பாப்பாங்க பாருங்க, அப்படி பார்த்துட்டு அப்படி மெதுவா கண்ணை மூடுவாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு கட்டி பிடிச்சி 2 பேரும் கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சோலோ லெவலிங்ல இந்த அளவுக்கு ரொமான்ஸ் இப்பதான் வருது, இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ரொமான்ஸே வந்தது இல்ல. யாருக்கெல்லாம் நம்ம ஹீரோ சாகே ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்கோ கமெண்ட்ல ரெட் கார்டினை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அங்க கட் பண்ணா இங்க அப்படி வேற ஒரு மேஜிக்கலான ஒரு இடத்த காட்டுறாங்க. இது என்ன இடம்டா அப்படின்னு பார்த்தா, இதுதான் நிழல் உலகம், ஷேடோஸ் எல்லாருமே வாழ்ற உலகம் இதுதான் அப்படின்னு காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு டிராகன் ஷேடோ இருக்கும் பாருங்க, அது நம்ம டஸ்கை பார்த்து, வாங்க டஸ்க்கு வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பாருங்க. பார்த்தா அங்க டஸ்க் நின்றுட்டு இருப்பான்.
அப்படியே ராஜா பகவத் மாதிரி நின்று இருக்க அங்க ஹையர் ஷேடோ வந்து நிப்பான் பாருங்க. ஏன்னா அது அவனோட சோல்ஜர்ஸ் தானே. அவன் வந்து நின்று குட் மார்னிங் அரசே அப்படின்னு சொல்லுவானா. நம்ம டஸ்கோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் பகலும் கிடையாது நைட்டும் கிடையாது, இங்க வந்துட்டு ஏட்டா குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, லூசாடா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து நடந்து போயிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா நம்ம பெரு வருவான் பாருங்க, சும்மா கெத்தா அவன் அப்படி நடந்து வந்துகிட்டே இருப்பான். இந்த பக்கம் டஸ்க்கு நேருக்கு நேரா நடந்து வருவான். அங்க பெரு நடக்க இங்க டஸ்க்கு நடக்க, ரெண்டு பேரும் அப்படி நேருக்கு வந்து நிக்க பெருவோ ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பான். அப்புறம் இவன் டஸ்கோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நண்பா வந்துட்டியா, நான் சொன்னதை செஞ்சுட்டியா நண்பா அப்படி பாப்பானா. அப்புறம் நம்ம பெரு டக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான் பாருங்க. டேய் மச்சி பாடுறா மச்சி, வாத்தியாருக்கு தெரியாம அவரோட ட்ரெஸ் ஆட்டையை போட்டு வந்துட்டா, இந்தாடா நீ கேட்டது வச்சுக்கடா அப்படின்னு கொடுத்துட்டு, மச்சி இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கும் மச்சி போட்டுக்க மச்சி, வாத்தியார்லாம் கண்டுபிடிக்க மாட்டாரு, அவருக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன் போடு மச்சி நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போனா. டஸ்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சூப்பர் மச்சி ரொம்ப தேங்க்ஸ் மச்சி, இது வேற லெவல்ல இருக்குது மச்சி, இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு மந்திரவாதியாவே உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பானா. அப்புறம் வெறும் சொல்லுவான் பாருங்க, டேய் மச்சி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா அம்பையர் என்ன கையில பந்த வச்சிட்டு இருக்க மாதிரி நீ அந்த மேஜிக் பால வச்சுக்கிட்டே இருக்க, நீ என்ன பண்ணு நம்ம ஜாக்கி சான் பார்த்த மாத்தியா, அதுல ஒரு மாயாவி மந்திர கோல் மாதிரி ஒன்று வச்சிருந்த மாதிரி அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க மச்சி, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நீ என்னன்னா பைத்தியக்கார மாதிரி அது கையில வச்சுட்டு புடிச்சிட்டே சுத்திட்டு இருக்கிற, மந்திரவாதினா ஒரு கெத்து வேணும் மச்சி, இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாமா, எதுனாலும் இந்த பெருட்ட கேளு மச்சி, நான் இருக்கேன்ல நான் உனக்கு சொல்றேன் என்ன சொல்றது அப்படின்னு பெரு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு டஸ்க்கு சொல்லுவான் பாருங்க, ஆமா மச்சி நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி, அது கெத்தா இருக்கும்ல அப்படி வச்சா, என்கிட்டயே ஒரு மந்திரவாதி மொட்டை இருக்கான், அவன்கிட்ட சொல்லி நான் அதெல்லாம் ரெடி பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் மச்சி, ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மச்சி அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானா. அடுத்ததா எல்லா சேடஸோட மனசாட்சி குரல் மாதிரி ஒண்ணு பேசிட்டு பாருங்க, இந்த இடம் தான் நிழல்களோட உலகம், இங்கதான் எல்லா சேட சோல்ஜர்ஸும் இருப்போம், இது ரொம்ப பறந்து விரிந்த இடம், இங்க 10 மில்லியனுக்கு மேல சேட சோல்ஜர்ஸ் இருக்கோம், இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் பக்க பலமாவும் இருப்போம், எங்களோட மோனார்க்கோட மைண்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க நடந்துக்குவோம், அவரோட எப்பவுமே நாங்க கனெக்டாவே இருப்போம் அப்படி சொல்லிக்கிட்டே ஒரு வேர்ல்டு மேப் மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அதுதான் சேடோ வேர்ல்டோட மேப்பு. கேம் ஆஃப் த்ரோனுக்கு எப்படி தனியா ஒரு வேர்ல்டு மேப் மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த வேர்ல்டுக்கு ஒரு மேப்பு, அதுல பெல்லியனுக்கு தனி இடம் பெருக்கு தனி இடம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடம் மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மைண்ட் வாய்ஸ் கண்டினியூ ஆகுது, நாங்க எப்போதுமே போர் சண்டை கொலை இந்த மாதிரி எண்ணத்துலதான் இருந்தோம், நாங்க எப்போ எங்க சேடோ மோனார்க் ஜின்வுக்கு சேடோவா மாறணுமோ அப்பவே எங்களோட வெறுமையான இந்த வாழ்க்கை வாழவே தகுதி இல்லாத நாங்க எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சது, மனுஷங்களோட உணர்வு அவங்களோட எமோஷன்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிச்சு, வெறும் இருளா இருந்த எங்க மனசு வேற மாதிரி மாறிச்சு, எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை எங்களுக்கு ஒரு உணர்வு எங்களுக்கு ஒரு உலகம் எங்களுக்கு ஒரு சொந்தம், இந்த மாதிரி எங்க வாழ்க்கையே ரொம்ப அருமையா மாறிச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்களோட சேடோ மோனார்க், அவர்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், அவருக்காக நாங்க எங்களோட காலம் முழுக்க சந்தோஷமா சேவை செஞ்சுக்கிட்டே இருப்போம், எங்களோட உயிரை கூட கொடுக்க யோசிக்க கூட மாட்டோம், நாங்க எங்க சேடோ மோனார்க்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், நன்றி சேடோ மோனார்க் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லியன் புதுசா வந்த டைட்டன் சேடோஸ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம இக்ரிஸ் டீச்சராகவே மாறிட்டா போங்க, போர்ட்ல பாடம் எடுத்துட்டு இருக்க அங்க இருக்க சேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆள விடியா அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்ததா எல்லா சேடஸும் பொழுதுபோக்குக்காக கதை பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா சேடஸும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மனித வாழ்க்கை மாதிரி அவங்களும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சேடோ மோனார்க் ஜின்வு தான். அவருக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம், அவருக்கு நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னு எல்லா சேடஸோட மைண்ட் வாய்ஸும் கேட்கற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த டஸ்கோ அந்த மேஜிக் பாலுக்கு ஒரு மந்திரகோல் செஞ்சிருப்பான்ல, அதை எடுத்துட்டு ஒரு வழியா முடிஞ்சதுடா, இது எப்படி இருக்கு சும்மா வேற லெவல் இருக்கா, நான் ராஜா பகவத் மாதிரி இருக்கேன்னா பயங்கரமா இருக்குது இல்ல அப்படி கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு அங்க இருக்க ஹையர் சோல்ஜர் சொல்லுவானுங்க, தலைவா நீங்க வேற லெவல் சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த பஸ் எப்படி இருக்கு, எந்த பஸ் எப்படி இருக்கு, ஹூமா பாபி பாபிசா அப்படின்னு ஒரு மந்திரம் போட்டா எல்லாமே சொல்லி முடிஞ்சிருண்டா அப்படின்னு டஸ்க்கு ஓவரா அலும்பு பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து டைட்டன் ஷேடோஸ் எல்லாம் அங்க வந்து நிக்குமா, அதை பார்த்துட்டு டஸ்க்கு கேட்பான், டேய் நீங்களே எதுக்குடா இங்க வந்திருக்கீங்க, யாரா உங்களை இங்க வர சொன்னா அப்படின்னு டஸ்க்கு கேட்க,
அதுக்கு அந்த சேடஸோ சார் இங்க பெல்லியன் தான் சார் போக சொன்னாரு, இங்க வந்து நிக்க சொன்னார் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு டஸ்கோ அவனுக்கு ஒரு வேலை இல்ல. சரி வந்ததுதான் வந்துட்டீங்க, என்னோட வீர வரலாறை கேட்டு போங்கடா. நம்ம சேடோ மோனார்க்கு டிராகன் மோனார்க் கூட சண்டை போடும்போது நான் தாண்டா அவருக்கு பக்கபலமா இருந்தேன். என்னோட உதவினாலதான் அந்த டிராகன் மோனார்க்கு அவரால் ஈஸியா கொல்ல முடிஞ்சது தெரியுமா. அந்த அளவுக்கு நான் சேடோ மோனார்க்கு கூட க்ளோஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருப்பானா. அப்ப டக்குனு இக்ரிஸ் பின்னாடி வந்து உன்னோட கடமை உணர்ச்சியை கண்டு நான் வியக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பானா. டக்குனு டஸ்கோ திரும்பி பார்க்காம அவன் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்துட்டு இருக்குது, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம இக்ரிஸ் நிப்பானா. அதை பார்த்துட்டு பயந்துருவான். மன்னிச்சிருக்க தப்பா பேசிட்டேன் கமாண்டர், எது கோச்சிக்கிறாதீங்க கமாண்டர், நான் யாரு தெரியாம பேசிட்டேன் கமாண்டர், மன்னிச்சிருக்க கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பம்முவான். அப்புறம் சொல்லுங்க கமாண்டர் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னு பம்மிட்டு இருப்பானா. நம்ம இக்ரிஸோ உனக்கு தெரியாதா, நம்ம எல்லாருமே ஜெனரல் ரேங்க் அளவுக்கு வந்துட்டோம், நம்மளோட ராஜா என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, நம்மளோட ராஜா அவரோட காதலிய பாத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்களா. அப்படி தெரியும் அவங்க ஷேடோக்கு அங்க என்ன நடக்குதுன்னு அப்படி தெரியும். நம்ம ஹீரோ சாகி கிட்ட பேசிட்டு பாருங்க, அதை பார்த்துட்டு எல்லாருமே கத்துவானுங்க, ஓ நம்ம ஷேடோ மோனார்க்கு நம்ம ஹீரோனிய பாத்துட்டாரு, காதல் சேர போகுது, பண்டிகையை கொண்டாடுகளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பானுங்களா. ஆனா நம்ம இக்ரிஸுக்கு மட்டும் மைண்ட்ல பழைய விஷயம் வந்துட்டு இருக்கும். அப்புறம் இக்ரிஸ் அவனோட பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்ணுவான் பாருங்க, இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவன் ஃபுல்லா அவனோட மைண்ட் வாய்ஸ்ல சொல்லுவான் பாருங்க இது எல்லாத்தையுமே. இந்த பிளாஷ்பேக்கு நம்ம சீசன் 1 கடைசி எபிசோடுக்கு போனுங்க. நம்ம ஹீரோ இக்ரிஸ் கூட சண்டை போறதுக்காக அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வருவார்ல, அந்த சீன்ல தான் நம்ம இக்ரிஸ் யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் இக்ரிஸ் சொல்லுவான் பாருங்க, இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் நான் என்னோட ஷேடோ மோனார்க் ஜின்வோ அவரை பார்த்தேன், எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாங்க, இங்க வர ஒருத்தனை நான் சோதிக்கணும், அவன் என்னோட ஷேடோ மோனார்க் ஆஸ்பானோட சக்தி இருக்கிற அளவுக்கு ஒருத்தான ஆளா அப்படின்னு அவனை சோதிக்கணும்னு எனக்கு ஒரு கட்டளை வந்துச்சு. அப்படி ஒரு கட்டளை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட பழைய அரசர் ஆஸ்பானோட கடைசி கட்டளை அதுதான் அப்படின்னு எனக்கு புரிய வந்துச்சு. எப்போ ரூலர்ஸ் எல்லாருமே என்னோட பழைய அரசர் ஆஸ்பான் அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களோ அப்பவே பழி வாங்குற நடவடிக்கையை எங்களோட அரசர் ஆஸ்பான் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அமைதியை தேடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட பழைய அரசர் ஆஸ்பான் எனக்கு இந்த கட்டளை கொடுத்தாரு. எனக்கு அப்ப தெரிய வந்தது இதுக்கப்புறம் என்னோட பழைய அரசர் ஆஸ்பான நான் பார்க்க போறதே இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த உருவத்தை எனக்கு கொடுத்து இந்த இடத்துக்கு என்ன அனுப்பி வச்சாங்க. நான் என்னோட அரசர் ஆஸ்பானோட கட்டளைய என்னோட உயிர் இருக்க வரைக்கும் நான் நிறைவேற்றுவேன். அது எவ்வளவு எல்லைக்கு போனாலும் சரி, என்னோட வாழ்வின் எல்லை வரைக்கும் அவர் கொடுத்த கட்டளை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னதான் என்னோட உருவம் மாறி இருந்தாலும் என்னோட முழு பவர் என்கிட்ட இல்ல, அது எல்லாமே சீலா இருந்தது. மனுஷங்கள்லாம் டஞ்சன் கேட்டுன்னு கூப்பிடுற இந்த இடத்துல என்னோட பழைய அரசர் ஆஸ்பானோட சக்தியை எடுத்துட்டு வர அந்த மனுஷனை சோதிக்கிறதுக்காக நான் அங்க தனியா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட பழைய அரசர் ஆஸ்பானோட பவரை வச்சு அந்த ஆர்கிடெக்ட் அந்த இடத்தையே ரொம்ப பிரம்மாண்டமாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் உருவாக்கி இருந்தான். நான் அந்த அரியாசனத்துல உட்கார்ந்துட்டு அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் ஆல்ரெடி இங்க வந்துட்டான், அவனோட வருகை என்னால உணர முடியுது. அவன் அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கான். வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாடா அப்படின்னு நான் ரொம்ப திமிரா உட்காந்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் உணர்ந்தேன் அவன் என்னதான் மனுஷனா இருந்தாலும் அவன் என்னோட பழைய அரசர் ஆஸ்பானோட சக்தியை கொண்டு வரான். இது ரொம்ப அவமரியாதையா இருக்கும், நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் அங்கிருந்து எந்திரிச்சு போனேன். அங்க அவன் கதவை திறந்து வந்ததுல இருந்து அவனை பார்த்தேன். ஓ இவன் தானா, இவனதான் என்னோட பழைய அரசர் ஆஸ்பான் புது ஷேடோ மோனார்க்கா சூஸ் பண்ணிருக்காரா, வரட்டும், என்னோட பழைய அரசர் ஆஸ்பான் கொடுத்த கட்டளைப்படி நான் அவன் கூட சண்டை போடுவேன். அவன் இந்த அரியாசனத்துக்கு தகுதியானவனா இல்லையான்னு என்னோட கையாலேயே அவனை டெஸ்ட் பண்றேன். ஒருவேளை அவன் இதுக்கு தகுதியானவனா இல்லைன்னா என் கையாலேயே அவனை கொல்லுவேன். அவனும் வந்தான், நான் அவனை டெஸ்ட் பண்ணேன். ஆனா ஆரம்பத்துல இருந்து எனக்கு வந்தது எல்லாமே ஏமாற்றம் தான். அவன் ரொம்ப வீக்கா இருந்தான், அவனோட ஸ்வாட வச்சு கூட அவனால என் கூட சண்டை போட முடியல. அதுக்கப்புறமா அவனோட ஸ்வாட கீழே போட்டு என் கூட சண்டை போட்டான். அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. என்னதான் அவன் மனுஷனா இருந்தாலுமே அவன் என்னோட ஷேடோ மோனார்க்கோட பவர் இருக்கிறவன், அவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு நானும் என்னோட ஸ்வாட கீழே போட்டு என்னோட வெறும் கையால சண்டை போட்டேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றம் தான். அவன் ரொம்பவே வீக்கா இருந்தான். அவன் இந்த ஷேடோ மோனார்க் பவருக்கு தகுதி இல்லாதவன், என்னோட அரசராக தகுதி இல்லாதவன் நான் முடிவு பண்ணி அவனை கொல்லலான்னு முடிவெடுத்தேன். என்னதான் நீ மனுஷனா இருந்தாலும் உனக்கு நான் ஹானரபுளான டெத்தை கொடுப்பேன் அப்படின்னு அவனை கொல்ல போகும்போது அவன் என்னோட ஸ்வாட வெறுங்கையால தடுத்தான். எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அவனோட அந்த விடாமுயற்சினாலையும்
அந்த தைரியத்தினாலையும் என்னோட ஸ்வாட வெறுங்கையெல்லாம் பிடிச்சி என் கண்ணில் அவனோட ஸ்வாட வச்சு குத்துனான். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள என்னை கொன்னுட்டான். அதை என்னால நம்பவே முடியல. நான் கேர்லெஸ்ஸா இருந்தேனா எது எப்படியோ அவர் நான் என்னோட புது ராஜாவா ஏத்துக்கிட்டேன். என்னோட சேடோ மோனார்க் ஜின்வு அவரை என்னோட ராஜாவா ஏத்துக்கிட்டு அவருக்காக நான் சண்டை போட ஆரம்பிச்சேன். அவர் என்ன பாராட்ட ஆரம்பிச்சாரு. அது எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. அவரோட அன்பும் பாசமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து நான் நிறைய இடங்கள்ல சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் அவரு என்னோட மாஸ்டரா இருந்தாரு, என்னோட நண்பனா மாறினாரு. இப்ப அவர் எனக்கு கடவுளை விட மேல. நான் என்னோட பழைய சேடோ மோனார்க் ஆஸ்வானை மொத்தமாவே மறந்து என்னோட புது சேடோ மோனார்க் ஜின்வுவை தான் என்னோட புது தலைவனா ஏத்துக்கிட்டேன். அப்புறம் என்னோட பழைய நண்பன் பெல்லியன் அவனோட சேடோ ஆர்மியோட வந்து என்னோட கிங்கோட இணைஞ்சான். அவன் பெரு கூட பகல் நேரத்துல சண்டை போட்டு ஜெயிச்சது எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் நாங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து மோனார்க்கு கூட சண்டை போட்டோம். அப்போ எங்களோட பவருங்கிறது ரொம்பவே அசுரத்தரமா மாறிச்சு. நாங்க மொத்தமா பலம் வாய்ந்தவங்களா மாறணும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் மோனார்க் கூட சண்டை போட்டு கப்பா ஃப்ரீ இன்கார்னேஷனை யூஸ் பண்ணி நாங்க அந்த டிமென்ஷனலுக்குள்ள 27 வருஷம் எல்லா மாஸ்டரையும் கொன்னு சாச்சுக்கிட்டு இருந்தோம். அங்க ஒரு மாஸ்டர் கேட்டான், டேய் உன்னோட பழைய சேடோ மோனார்க் ஆஸ்வானை விட்டுட்டு இப்ப என்னடா புதுசா ஒரு சேடோ மோனார்க் மனுஷன் பேச்ச கேட்டுட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னோட பழைய சேடோ மோனார்க் ஆஸ்வானை நீ மறந்துட்டியாடா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் பாருங்க. அதை கேட்டுட்டு நம்ம இக்ரிஸ் யோசிப்பான், ஆமா நான் என்னோட பழைய சேடோ மோனார்க் ஆஸ்வானை மறந்துட்டேன். ஏன் மறந்தேன் அப்படி யோசிக்கும் போது பிளாஷ்பேக்ல காட்டுவாங்க. நம்ம ஹீரோட்ட இக்ரிஸ் சொல்லுவான்ல, அரசே நீங்க ஏன் சவுலு கிட்ட உண்மையை சொல்லல அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிருப்பான்ல, மறக்கிறது ஒண்ணு தப்பு இல்லை இக்ரிஸ், மறக்கிறது ரொம்பவே நல்லது, அது புது வாழ்க்கைக்கான ஆரம்பம் அப்படி நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு இக்ரிஸ் யோசிப்பான் பாருங்க. ஆமா மறக்கிறது ரொம்பவே நல்லது, அது புது வாழ்க்கைக்கான ஆரம்பம். என்னதான் அயன் கிரீடு இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல சேட ஆரம்பில இருந்தாலுமே இப்ப அவங்க மனுஷனா மாறி எல்லாத்தையுமே மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப என்னோட புது கிங் சேடோ மோனார்க் ஜின்வு அவருக்காக தான் என்னோட வாழ்க்கை. அவரு கூட தான் நான் கடைசி வரைக்கும் பயணிக்க போறேன். பெல்லியன் அவன் தடிமாடு, அவன் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. பெரு என்னதான் பாசமான பையனா இருந்தாலுமே அவனுக்கு சண்டை போடுறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் அப்படி கிடையாது. இந்த சேடோ ஆர்மிலே என்னோட கிங் ஜின்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும்னா அது என்னால மட்டும்தான். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் என்னோட கிங்குக்கு ஒரு நண்பனாவும் லாயலான சோல்ஜராவும் எப்பவுமே இருப்பேன். என்னோட கிங் ஜின்வு அவரு புது போர்ல கால் எடுத்து வைக்க போறாரு. அதுக்காக அவர் கூட நான் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கையான வீரனா எப்பவுமே இருப்பேன். நான் தான் பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் அப்படின்னு நம்ம இக்ரிஸ் சொல்லுவான் பாருங்க. சும்மா மாசா இருக்கும். எல்லாருமே நம்ம ஹீரோ ஜின்வுவோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருப்போம். முதல் முறையா இக்ரிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல மொத்த கதையை நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோம். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இக்ரிஸுக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு. என்னமோ போங்க, நம்ம இக்ரிஸ் எப்பவுமே வேற லெவல் தான். மத்த சேடோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இக்ரிஸ் எப்பவுமே தண்ணி ரகம் தான். யாருக்கெல்லாம் இக்ரிஸ் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம போற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இப்ப மென்ஷன் பண்றேன். மணி திருக்குமரன், தமிழ் பசங்க, தல பி செல்வராஜ், அமைதி புயல், விஜய் தமிழன், அசோக் குமார், எஃப்எஃப் கேமிங், ஜீவா, மாதுசான், ஏடிகே கேமிங், மணி, வேலுப்பிள்ளை, பத்மாசரன், கபிலன் கபில், தொல்காப்பியன், டி லட்சுமிபதி, எஸ்டிகே கேமர் தமிழ், அன்லக்கி டெவில் அபிஷியல், ஷேடோ, ரமேஷ், குமார், எம்எஸ் கேமிங் வேர்ல்ட், பஷீர் அகமது, காசிநாத், கோகுல், ஜியோடன், கோளாறு மணி, ஜெகதீசன், கார்த்திக், நிசான், டிஎன் லெஜெண்ட்ரி, ஜியாத் யங், பாரத், வடிவேல்,
கமலேஷ் சி, பாலகணேசன், பிராபிராதபன், ஆர்டி சுதீஷ், பிரதீப் குமார், ஒயிட் டெவில், ஆர் ரோஹித் தல, கேசவமூர்த்தி 4695, மணிகண்டன், குமரேசன், சோலோ குயின், ஓபி பஸ் கேமிங், திவ்யா ராமலிங்கம், சசிகலா, PS நெல்லி, கார்த்திகேயன், சாஹின், விஸ்வா, சூரியபிரகாஷ், குருநாத், மார்வல் ரைஸ், சரண்யா, சுதார், ராவணன், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அனிமிஃபிக்ஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், அவங்களாம் கோவப்படாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன்.